திமுக உங்கள் மீது வந்துட்டு அக்கறையா இருக்குன்னு நினைக்கிறீங்களா இல்ல அரசியல் ரீதியா குழப்பம் ஏற்படுத்த முயற்சி? எப்படி அக்கறையா இருக்குன்னு சொல்றீங்க? நான் தான் சொல்றேன், ஆடு நனைகின்றது ஓனாய் அழுதுதான். அது மாதிரி எங்களுக்குள்ள ஒரு சில கருத்து வேறுபாடுகள் இருக்கும்போது கட்சியில, அப்பொழுது பாதுகாப்பு, எங்களுடைய கட்சி அலுவலகம் தாக்கப்படும், எங்களுக்கு பாதுகாப்பு வேண்டும் என்று காவல் நிலையத்தில் சென்று எங்களுடைய கட்சி நிர்வாகிகள் புகார் கொடுத்தாங்க. புகார் பதிவு பண்ணிட்டாங்க. பாதுகாக்கலையே. எங்களுடைய கட்சி அலுவலகத்தை ரவுடிகள், குண்டர்கள் வந்து தாக்கப்பட்டு, உடைக்கப்பட்டு, சேதப்படுத்தப்பட்டு பூட்டிய அரசாங்கம் தானே அந்த திமுக அரசாங்கம். இதே நேரத்தில் சிந்தித்து பார்க்க வேண்டும். இதையும் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக பொறுப்பேற்றிருந்த போது இதே மாதிரி திமுக இரண்டாக பிளந்தது. அப்ப பிளந்த போது அறிவாலயத்தை போட்டு ஆரம்பிச்சாங்கல்ல, அறிவாலயத்தை பூட்டுகின்ற சூழ்நிலை வருகின்ற பொழுது மாண்புமிகு அம்மா அவர்கள் நடுநிலையோடு இருந்து பாரபட்சம் இல்லாமல் அந்த அறிவாலயத்தை பாதுகாக்கப்பட்ட அரசாங்கமாக இருந்தது. இதுதான் அண்ணா திமுக திமுகக்குள்ள வித்தியாசம். இல்ல, இது எப்படி புரிஞ்சுக்கிறது? எப்படி புரிஞ்சுக்க?